இதைத்தான் பவுலடியாரிடம் ஆண்டவர் சொல்வார், என் அருள் உனக்கு போதும் என்று அவர் வெளிப்படுத்துவார். இதையே தான் இறைவன் நமக்கும் சொல்லுகிறார், என் அருள் உனக்கு போதும். நான் யாரிடமும் என்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. என் ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு ஆசீர் கொடுத்திருக்கிறார், அதை வைத்து நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன். உள்ளதே போதும் என்றிருங்கள் என்ற நிலையில் நான் வாழுவேன். இவர்கள் தான் பேறு பெற்றவர்கள். ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. மூன்றாவதாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என் அயலானை, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இறைமகன் இயேசு சிலுவையில் தன் உயிரை விடும்போது கூட அந்த இடத்திலிருந்து இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்கள் நிலையையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிறார். நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எந்த ஒரு மனிதன் மீதும் கோபம் கொண்டு எந்த ஒரு மனிதனையும் சபித்ததே கிடையாது. சாபத்திற்குரிய வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்ததே கிடையாது. ஏனென்றால் அவர் பேறு பெற்றவர், அவர் அனைவரையும் புரிந்து கொண்டவர், அனைவரையும் ஏற்றுக்கொள்பவர். அதனால்தான் நம்முடைய மனமாற்றம் உடனடியாக நிகழ வேண்டும் என்று இறைமகன் இயேசு ஒருபோதும் விரும்பியதில்லை. ஒவ்வொரு உவமை சொல்லி முடித்த பிறகும் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கே புரிந்து விடுகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அப்படி என்றால் உங்களுக்கு